கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் எப்படி ஆடுது பாருங்க, வெயில் சொல்லுன்னு அடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் ஹவுஸ். இதுல 2 இருக்கு. இதோ ஒன்று இருக்கு. போர்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல போனோம். வண்டி எல்லாம் ஸ்ட்ரைட்டா போகுது. ஹார்பர் எதனா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா? இது நல்லா இருக்கு. இங்க எப்படி இந்த கப்பல்ல இருக்க கிரேனை வச்சு இறக்குவாங்க? கடைசி நேரத்துல தப்பிச்சு போறதுக்கு ஒரு போட் வச்சிருப்பாங்க பாருங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரியில் இருக்கேன், ஹைவே பார்க்கிங்கில். சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய எஸ்டிபி வர சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முடியல, அதனால் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினேன். ஒரு 2 மணி நேரம் நிப்பாட்டினேன். சரி ரைட்டு வாங்க கிளம்பலாம். ஏன்னா லோடு வந்து அர்ஜென்ட்டு, எஸ்டிபி போய் ஆகணும். இன்னைக்கு தான் வாப்பான்னாங்க, முடியல. ஏன்னா போனதான் வேகம் சீக்கிரமாக தான் போனேன், வந்ததும் சீக்கிரமாக தான் வந்தேன். போன வீடியோலாம் போய் பாருங்கள். லோடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் சீனிவாசா ஓனரோட லோடு. அர்ஜென்ட்ரா அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து இந்த ஒரு லோடு போனது. நம்ம சொல்லிட்டேண்ணா மைலேஜ் வராதுண்ணா, ரொம்ப இதுவாக இருக்கும்ண்ணா அப்படின்னு. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஏற்றிக்கிட்டு ரிட்டர்ன் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போகும்போதும் தூக்கம் இல்லை, வரும்போதும் போனவொடனே கம்பெனிலையும் லோடு ஏற்றி விட்டாங்க. சீக்கிரம் ஓடுன்னு அங்கேயும் சொல்லி விட்டாங்க. ஹெட்டு கம்ப்ரஸரோட ஹெட்டு பேக்கிங் வேறு கட் ஆகிடுச்சு. அதை கம்பெனிக்காரங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படியே மெதுவாக. இது மேலே என்ன அதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரைட் மக்களே, வாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். வேக்கம் ஏறட்டும்னா வாங்க புறப்படலாம். வாங்க மக்களே புறப்படலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்டிபி போகிறோம். எஸ்டிபி போயிட்டு தான் பில்லு பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் போனோம். அது என்ன வண்டி வரும், கூட வண்டிங்க வரணும். இது மொத்தம் 4 வண்டி ஏற்றிச்சு. அதாவது நான் கடைசியாக அது வண்டி போனதும் கடைசி, வந்ததும் கடைசி தான். வெளியே போகணும், போய் என்ட்ரி பண்ணுவோம் முதல்ல, அப்புறமா தெரியும். இடம் பாருல, மழையாவும் பெய்ய மாட்டேங்குது, சும்மா 4 தூர்ல போடுது, அப்புறம் மறுபடியும் நிக்குது. கிளைமேட் நல்லா தான் இருக்கு. காலங்கிட்ட டிரான்ஸ்போர்ட்ல ஓட்டிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தோன்னா அதுவும் நம்மளுக்கு அர்ஜென்டா தான் ஏதாவது ஓட்டு தருவாங்க. சரி இந்த மாரி வெளியே வந்து ஓட்டுறோம். சரி இப்ப ரொம்ப நாள் கழிச்சு கேட்டாங்க, அதனால தான் வந்து போயிட்டு வந்தேன். அது இல்லாம சரி நம்ம எல்லாம் முடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த ரோடு போகிறது சொன்னாங்க. நாக்பூர் போகணும் வாட்ச் போட்டுருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டேன், ஆனால் நாக்பூர் போனோம்னா சுத்தமாக ஒன்றும் நிற்காது, டீசல் தான் மொத்தமாக போயிடும். வண்டி கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தேண்ணா, நல்லா நாக்பூர் மட்டும் இப்போதைக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தால் பார்க்கலாண்ணா அப்படின்ட்டு. மற்றபடி இந்த ஹைதராபாத்ண்ணா வண்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால சரி ரைட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிட்டு வரேன். இது வரைக்கும் நம்ம இன்போர்ட் தானே போயிட்டு வந்தோம். அதாவது சோலார் கண்ணாடி இந்த மந்த ரோடு வேற எதனால இது இந்த டைம் தானே எக்ஸ்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸ்போர்ட் இதுதான் ஓட்டுறேன். அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ சென்னையில் சீனிவாசா பங்கில் தான் ஃபுல் பண்ணேன். ஃபுல் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்றதுனால போகும்போது எம்டி வரும்போது லோடு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக கொஞ்சம் நார்மலாக வந்துடும் வண்டி. அதனால நமக்கு டீசல் போனாலும் சென்னைக்கு போயிடும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம கும்மிடிப்பூண்டி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, போயிடுமா இல்லை கும்மிடிப்பூண்டிலே போட்டு போகணுமா. தூரல் போடுறத விட இந்த இப்போ பாருங்க, அந்த வண்டி சேத்துல போகுதா, அதோட சாரில் அடிக்கும் பாருங்க மண்ணா, அதுதான் இப்போ மொத்தமும் அப்படியே செம்மண் மாரி ஆக்கி விட்ரும்.
மழையா பெஞ்சதுன்னா போயிடும், இல்லைன்னா கோடு கோடா இருக்கும் அப்படியே மண்ணா. வேற எதுக்கு தடுப்பு வச்சிருக்கிறாங்க அந்த கூம்பு, அதில் வேலை பார்ப்பாங்க, அதில் போகக்கூடாதுன்னு தான் வச்சுக்கிறான் அந்த காருக்காரன், அதில் போகிறாரு. ஆனால் அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டு கம்மி தான் அந்த லோடு, அதையும் ஒன்று பார்க்கணும். இது மொத்தமே 15 டன்னுக்குள்ளே தான் வரும், அதாவது லோடு வெயிட்டு சொல்கிறேன். வெயிட் அதிகமாக இருந்திருந்தா போகாதுன்னு நானே, வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு, பார்ப்போம். பரவாயில்ல, இந்த இடத்துல தான் கொஞ்சம் மழையாக பெய்யுது. முன்னாடி ஆனால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மழை நின்றுன்னு நினைக்கிறேன். அங்கே அதெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நைட் நேரத்தில் ஆகுறது வேற, ஒரு வாரமாகவே இந்த மாதிரி தூரலாக போட்டுட்டு இருக்கா. கண்ணாடியில் புள்ளி புள்ளியாக தண்ணி இருந்தாலே தொலைதான். அதுவும் இல்லாமல் எல்லாம் ஆப்போசிட்டாக வர வெள்ளை கலர் எல்இடி 6 லைட்டு வாங்கி மாட்டிக்கிறாங்க. இது மாதிரி புள்ளி புள்ளியாக தண்ணி கண்ணாடியில் இருக்கும்போது என்ன பண்ணோம், ஆப்போசிட்டில் வர வண்டி லைட் எடுத்துனா அப்படியே புள்ளி புள்ளியாக தெரியாது. வைப்பர் தொடங்கிற இடம் கூட ஓரளவு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அது விட்டு போட்டுட்டே இருந்தா வியூ சரியா கிடைக்காது பார்க்கறதுக்கு நைட் டைம். அதான் அந்த நேரத்தில் நைட் பார்த்து தான் போகும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இல்லை அவ்வளோதான் என்ன போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வேற எங்கன்னா கொஞ்சம் தூரம் எப்படி ஆடுது பாருங்க, வெயில் சொல்லுன்னு அடிக்குது. வண்டி கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா 40 ஓட்டான். ஒரு ரோடு இருந்தாலும் ஒரு ரோடு போய் வந்த மாதிரி நல்லா இருக்கும். நான் பேசி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு போய்க்கு அதெல்லாம் கேட்டோடனே ரோடு இதெல்லாம் எப்போ வாடகை போவோம் அப்படின்ற மாதிரி எப்போ வந்தாலும் போட்டு ஓட்டலாம். நம்ம என்ன இப்போ இங்கே ஃபுல் பண்ணால் அங்கே போய் 350 மேலே பிடிக்கும் எம்டி போய். நம்ம டிரான்ஸ்போர்ட் டாடா வண்டி வந்துட்டு போனாலும் எம்டி ஏற்றிட்டு போனாலும் 220 அவ்வளோதான், அதுதான் முடியும். இது அதுக்கும் போய் அங்கே போய் 100 லிட்டர் குடிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. சுத்தமாக நஷ்டத்துலேயும் மேலே நஷ்டத்தில் வரும். எம்டிக்கே அதனால ரிட்டர்ன் வரும்போது லோடு எடுத்துன்னு பார்த்தோம். அதனால அது மட்டும் வேணாம் அப்படின்ட்டு சரி இது மட்டும் தான், இது மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அப்படியே வண்டி கண்டிஷனே தெரியல, அந்த வண்டியை மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணா தெரியுங்க. அதனால அப்படியே ஒரு முயற்சி பண்ணோம், முடியல. ஒரு ரூபாய் இல்லாத இன்ஜின் வண்டியில் கை வைக்காத கண்காணிப்பு பண்ணிட்டாங்க. ஒரு 80 ரூபா, ஒரு ரூபாய் இல்லாத இன்ஜின் வேலைன்னு வராத அப்படின்ட்டாங்க. அதனால லீவு கட்டுறதுக்கே சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்றாங்க. அந்த அளவுக்கே ஓடலை. கொஞ்ச நாளாவே பார்த்தா எம்டி தான் போயிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் மட்டும் ஒன்று கிடைக்கல, எதுவும் கிடைக்காத போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் போகுது நம்ம மக்கள். ஏன்னா ஒரு மாற்றம் வரும்னு பார்க்குற ஒன்றும் செட் ஆகல. ஆட்காலையோட நெக்க கம்பெனி மோட்டர் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பேட்சா மழை பெய்யுது. எப்படின்னா கொஞ்சம் மழை பெய்யும், திரும்ப அடிக்கிற வெயிலில் கண்ணாடி காயும், திரும்ப மழை பெய்யும், திரும்ப கண்ணாடி காயும், அப்படிதான் இருக்கு. நெல்லூர் ஆத்துப்பாலம் போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யுது. அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அடிக்குது. கரெக்டாக அங்கே மட்டும் மழை பெய்யுது, நம்ம போகிற இடம் வெயில் அடிக்குது. சாப்பிட்டு போவோமா? சாப்பாடு மாதவன் வரு வண்டி நிப்பாட்டிட்டு வந்தா வேகம் தெரியல, வெளுத்து கட்டுறாங்க.
ఏమన్నా చికెన్ చేప తక్కువ సాల్ట్ అది సాల్ట్ ఎక్కువ ఉంది బిర్యానీ సాల్ట్ అది కొందరు తక్కువ తింటారు కొందరు ఎక్కువ తింటారు తక్కువ తినడానికి ఎక్కువ ஏன் அந்த பொரியல் அவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்க? சாப்பாடு வந்து விட்டது. கப்பில் உப்பு அது ரொம்ப அதிகமாக தான் கம்மியாக தான் இருக்கும். எதை மாதிரி தான் ஆம்பா உப்பு அதிகம் சாப்பிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக. என்ன ஒன்று அந்த பப்புல தான் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போச்சு. ஏதோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு, வேற என்ன பண்ணுறது. சரி புறப்படலாமா? இன்னும் 135 கிலோமீட்டர் இருக்குதா? முன்னாடி மழை வேகமாக இருக்கு. போக போக மழை வருதான்னு பார்க்கலாம். சென்னையில் பெய்யுதா என்னன்னு தெரியல மழை. அங்கிருந்து மழை பெய்யுது. எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ஊர் மக்களே. ஆர்டிஓ செக் போஸ்ட் பாஸ் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே போஸ்ட்டுக்குன்னு சார்ஜ் இல்லாத ஆஃப் ஆகி போச்சு. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது மக்களே. அதுன்னு பார்த்தேன் இந்த தடவை தான் வந்து டீசல் போடாத நம்ம வண்டி சென்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போகும்போது எம்டி, போகும்போது தான் மேடு ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் இது வெயிட்டும் கம்மி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வண்டி வந்துக்குது. இன்போர்ட் போயிட்டு தானே மொத்த டீசலையும் உறிஞ்சி தள்ளிட்டு இருக்கோம். இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ஏற்றிட்டு வரதால வரும்போது கொஞ்சம் நார்மல் ரோடு லெவலில் கொஞ்சமாக தான் மேடு இருக்கும். அதனால் வண்டி வந்துக்குது. என்னடா மைலேஜ் தான் வருது அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னும் வர வண்டியாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம போயிட்டு வந்தது கணக்கு பண்ணால், ஏன்னா மற்ற வண்டியாக இருந்தால் இதோட அதிகமாக தான் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதால இது ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. இதே டீசலு ஹார்பருக்கு போய் இறக்கிட்டு வரும். இருந்தாலும் ஒரு இதுக்கு பங்குக்கு போயிட்டு டீசலுக்கு என்ன போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். போட்டு விட்டா நல்லா இருக்கும். அக்கௌண்ட்டு தானே.
அப்படி இல்லைன்னா போக வேண்டியதான். ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிட்டாங்களா? ஹார்பர் போற லைன் இல்லாத இருந்தா நல்லா இருக்கும். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பங்குக்கு வந்தாச்சு. பேசிட்டேன், 5000 போட சொன்னாங்க, போட்டுட்டு இருக்கேன். கிளம்பலாம். முன்னாடி மாதவன் போனாரு, எவ்வளோ தூரம் லைன் நிற்குது பார்த்து சொல்லணும் அப்படின்னா போனே அடிக்கல. ஒரு பிரிட்ஜ் ஏறிட்டு இருக்கேன். பிரிட்ஜு மேலேருந்து வண்டி நிற்குது பொழுது. ஆமா, லைன் லைன் நிக்குதே. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த பிரிட்ஜு ஏறிட்டோன்னா அப்படியே மெதுவாக நவரும் போகலாம். பிரிட்ஜு ஏறாத்துக்கு முன்னாடியே நின்றுட்டோன்னா அவ்வளோதான், நிற்க வேண்டியதுதான். பீச் ரோடு வந்து திரும்பிட்டேன், அவ்வளோதான். இங்கே நிற்குதா, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் ஹவுஸ். குட் ஆஃப்டர்நூன் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. அக்கா கடை பக்கமாக போயிட்டுருக்க, சாப்பாடு வாங்கலாம். வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு படத்தை வந்தான், ஏஞ்சிக்கவே 11:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே கஞ்சல் ஆகினா ஒரு 5-6 மேலே கடைக்கு மேலே இருக்கும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு கடைக்கு போவோம், அதுதான் எப்பயுமே வாங்குறது. கல்லில் மீனை காணா, காலியாகுது. வறுத்த மீன், பொரிச்ச மீன், இண்டியெல்லாம் லைனாக நிற்குது. சாப்பாடு வாங்கிட்டேன், 110 ரூபாய். சாப்பிடலாமா? சாப்பாடு, அப்பளம், மீன், மோர், ரசம், மீன் குழம்பு, சாம்பார், அவ்வளோதான். நான் ரொம்ப நாள் ஆச்சு எங்கேயும் சாப்பிட்டு. இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நிறைய கடை இருந்தது, ஒரு கடை நல்லா இருக்கும், ஆனால் அந்த கடை இப்போ கிடையாது. உருளைக்கிழங்கு பொரியல். சாப்பாடு கேக்கு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் சூடாக தாங்குது. அங்கே அக்கா கடை பக்கம் எப்படி சாப்பிட்டாலும் என்ன சொல்கிறது, மீனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேட்டு. சாப்பாடு என்னமோ 70 ரூபா 60 ரூபா ஒரு சில கடையில், அவ்வளோதான். அந்த மீன் மட்டும் சின்னது பெருசு இல்லை 1 2 அதுக்கு தகுந்த மாதிரி காசு. இதில் 2 இருக்குது, இதோ 1 இருக்குது, இதை 1 இருக்கு. 2 மீன்ன்றதால நம்மளது வந்து இப்போ 110 ரூபா. பரவாயில்ல. குழம்பு, மீன் குழம்பு. ஆனால் காலம் போக போக எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி. முன்னால சூப்பராக இருக்கும், இப்போ வந்து ஓரளவுக்கு தான். அதே தான். பெரும்பாலும் வண்டிங்க டிராஃபிக் ஆகிறதுக்கு காரணமே கடை தான்.
நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நிப்பாட்டி வாங்குறாங்களா, பின்னாடி வர வர வண்டி ஒருத்தராக நிப்பாட்டி போகும்போதே அதிகமாக லைன் சேர்ந்துடும். அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் என்ன பண்ணணும், நம்மளால் சாப்பிடாத இருக்க முடியுமா? சாப்பாடு வாங்கிட்டு தான் போகணும். நம்மளுக்கு புரியும், அதாவது லைனில் ஏன் இந்த இடத்துல ஏன் வண்டி நிற்குது அப்படின்னு. ஒரு சில பேர் புதுசாக இருப்பாங்க, இல்லை ரோட்டில் போகிறவங்க எதுக்காக இவ்வளோ டிராஃபிக் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி இருந்தால் வந்துட்டு சாப்பாடு கிடைக்காது, வேறு என்ன பண்ண முடியும்? சரி சாப்பிடுவோம். இன்னைக்கு அவுட் ஆகிடுமான்னு தெரியல, ஆனால் அர்ஜென்ட்டுன்னாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே. வண்டி அவுட் பண்ணலாமா? சரி, எல்லா வண்டியும் புறப்பட்டுச்சு, நம்ம போலாமா? ரெண்டு நாள் ஆகி போச்சு. என்ன நம்ம அர்ஜென்ட்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் இங்க வந்து ஒரு நாள் 2 நாள் முகத்தில் ஆயிடுது. நேரம் நம்ம அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஓட்டின கணக்கே தான் இதுவும். ஒன்றும் சீக்கிரம் மழை இறங்கல. தூரலாவே போட்டுக்கிட்டு இருக்கு. காலையிலே கடற்கரை பக்கம் இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் லைன் இல்லை. அதாவது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா லைன் நின்றுட்டு தான் இருந்தது. நைட்டில் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பகலில் ஒன்றும் இல்லை. பாரிமுனை சென்னை துறைமுகம், காசிமேடு மீன் மார்க்கெட். இது உள்ள போறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆர்வர் பாஸ் இருக்கு, ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போலாம். வெயில் பிரிச்சு கொடுத்துது. நம்பரா புதுசா கண்டெய்னர் நம்பர் தான் கேட்கறாங்க. நான் இங்க இருந்து எட்டி பார்த்தா கூட கண்டெய்னர் தெரியாது, நம்பரு இறங்கி பார்த்தாதான் உண்டு. அப்படியே அவரே குஞ்சு குஞ்சு பார்த்துட்டாப்புல. உள்ள போய்கிட்டே இருக்க வேண்டியதான், லைனா போகுது வண்டிங்க. ரொம்ப நாள் ஆகுதுல்ல நம்ம ஆர்வருக்குள்ள வந்து. எப்போ வந்திருக்கோம், எப்படியும் ஒரு 3-4 மாசம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் உள்ள போறோம், அதுவும் ஓனர்களோடு. இதே பண்ணுவேன், இதுலயே ஆஃப் பண்ணிட்டு என்னதான் பண்ணுது. உள்ள நுழையும் போதே அந்த பக்கம் போகல. இப்போ பழைய ஹார்பர் கிடையாது, புது ஹார்பருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் பழைய ஹார்பரோட என்ட்ரன்ஸு. எல்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஃபுல்லாக காராக நிற்கிது.
இந்த பக்கம் ஃபுல்லாக கார் நிற்கிது, ஆனால் அது காருக்கான கப்பல் கிடையாது நிற்கிறது. ஹுண்டாய் கம்பெனி கார். மக்களே, புது போர்ட்டில் ஒரு கப்பல் கூட இல்லை. நேரம் கப்பல் கட்டியிருப்பாங்களே, அப்படியே பாருங்களேன், எல்லா ஆர்டிஜியும் தூக்கிட்டு தான் நிற்குது. ஒரு கப்பல் கூட இல்லை. பழைய போர்ட்டு உள்ளேயும் போகல, இது புது போர்ட்டுக்கு போகிற வழி. புது போர்ட்டுல ஒரு கப்பல் கூட இல்லை. அப்புறம் வேற எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? வேற எதனா புதுசாக மாற்றிடுறாங்களா? நம்மளும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் இவங்களோடு போகல. ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. வேலையில இருந்து நின்று 8 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு மாற்றமா? சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், எங்கதான் போகுதுன்னு. புது போர்ட்டுக்கு போற வழி தான் போகுது. ஸ்கிராப்பு அப்படியே கட்டி கட்டியா, பண்டல் பண்டலா, மூட்டை மூட்டையா இருக்குது. கொட்டு போற மாதிரி கொட்டி இருக்கும். போர்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் போனோம், வண்டியெல்லாம் ஸ்ட்ரைட்டா போகுது. ஹார்பர் எதனா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா? அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இதில் தான் போகணும், இந்த வழியில் லெஃப்ட் சைடில். ஆனால் வண்டியெல்லாம் நேராக போகுது. எல்லாம் ஹார்பருக்கு எஸ்டி லைன் போங்க, அதில் போகுது. இதுதான் நம்ம வர்றது, ஸ்ட்ரைட்டா வந்தா எம்டி லைன் வர்றது. அது உள்ள திரும்புது. ஒருவேளை எம்டி லைன் உள்ள போவோம், அது வழியா போய் இது பண்றாங்களோ, அப்படியா இருக்குமோ? தண்ணி இது ஹார்பருக்கு எம்டி லைன் போற வண்டி தான். அப்ப எம்டி வண்டியில எதில் போகுது? இதுல தான் போவோம். ஒரே குழப்பமா இருக்கு. இது என்ட்ரன்ஸ், இதுக்குள்ளார போகுது. இதுக்குள்ளார தான் போனாதான் எம்டி ஏத்துறது, லோடு ஏத்துறது உள்ள போற வழி. ஆனா இதுலயும் ஸ்ட்ரைட்டா போகுது. எங்கதான் கூட்டு போறீங்கப்பா? இது நல்லா இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு கப்பல் இருக்கு. டிசி பாக்ஸ் தான் அடுக்கி வச்சிருக்கு. இது அங்க அதிகமா அந்த ஸ்கிராப் அதெல்லாம் வரும்ல, அந்த பாக்ஸ் தான் இருக்கு. இங்க கொண்டு வந்து இறக்குறாங்களா? ஆனா இங்கதான் கப்பல் இருக்கு. இருக்கு ஒரு கப்பல். ஆனால் அங்கே ஆர்டிஜியில் எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி இறக்குவாங்க? ஒருவேளை கப்பலில் இருக்க அந்த கிரெயினை வச்சு இறக்குறாங்களோ? நம்ம வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அப்படியே கப்பலில் இருக்க கிரெயின் வச்சு தான் இறக்க போகிறாங்க போல். அப்படி தான் இறக்கி வச்சிருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு போர்ட்டு. ரெண்டு கப்பல் இருக்குது. ஒரு எவர்கிரீன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கேஎம்டிசி லைன் ஒன்று இருக்குது. இங்கே எப்படி இந்த கப்பலில் இருக்க க்ரெயினை வச்சு இறக்குவாங்க? லாஸ்ட் டைம் ஆனால் கொச்சின் போகும்போது கூட அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அது வரைக்கும் பாருங்க, அது லைனாக அப்படியே வந்து புது போர்ட்டு. மக்களே, இது என்னன்னு தெரியுதா? அந்த கப்பலுங்கள்லாம் அதாவது கடைசி நேரத்தில் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த போட்டு. அப்படியே 4 மூலைக்கு ரோப்பு போட்டு அந்த கண்டெய்னர் கார்னரில் லாக் பண்ணி தூக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த டிசிஐ லைனில் ஆர்டிஜி கிடையாது, அதனால் கப்பலில் இருக்க கிரெயினை வச்சு இறக்குறாங்க.
இதே மாதிரி கான்செப்ட் தான் நம்மளதும். நம்ம பாக்ஸ் தான் தூக்க போறாங்க. முடிந்தது, வேலை முடிஞ்சது மக்களே, வெளியே போகலாம். அவ்வளோதான் மக்களே, ஒரு லோடு எங்கள் ஓனர் லோடு போய் இறக்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே லோடும் எதுவும் கேட்கல. ஏன்னா கேட்குற டைம்லாம் தாண்டிய போச்சு. டைம் சாயந்தரம் 5 மணி ஆக போகுது. காலையிலே கேட்டிருந்தா எதனா லோடு பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இதுக்கு மேலே இன்றைக்கி எதனா ஏற்ற முடியுமா இல்லை நாளைக்கு தான் ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். 0 கேட் வந்தாச்சு, அவுட் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, 0 கேட் அவுட் பண்ணியாச்சு. இந்த ரோடு போயிட்டு வந்தாச்சு. அடுத்த ரோடு என்ன எதுன்னு தெரியல. எங்க ஓனரே இன்னொரு ரோடு இருக்குடா போறியாடான்னு கேட்டாரு. ஆனால் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னா ஏன்னு தெரியும். ஹைதராபாத் போயிட்டு வந்து டீசல் போட்டுக்கிட்டு தான் நான் ஆர்வத்திலே போய் இறக்கிட்டு வந்தேன். இதுமாரி ஓட்டினா ஒன்றும் நிற்காதா, ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி எதனா பார்த்தேன்னா நான் ஒரு 10 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி இது கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். சரிடா பாரு அப்படின்ட்டாரு. சரி, நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இங்கேன்னு இல்லை, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து இது பண்ணிட்டு வந்ததும் சரி, அதுக்கப்புறம் சரி நம்மளோட அது போய் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெற்றிகரமாக போயிட்டு வந்தாச்சு. சரி ரைட் மக்களே, அடுத்து என்ன எதுவும் தெரியல. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ தான் என்ன எதுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். பாய்.